Hey students, welcome to Matthews Maxis. நான் பார்க்க 2024 குரூப் 4 டிஎன்பிசி குரூப் 4 தேர்வர்களுக்கும் செகண்ட் டீச்சர் நியமன தேர்வர்களுக்கும் மேக்ஸ் இது ஏற்கனவே 2017 நடந்த புக்லெட் சீரியஸ் GS 1902 உடைய டிஎன்பிஎஸ்சி ஒரிஜினல் குரூப் 1 கொஸ்டின் பேப்பர். இதில் மொத்தம் எத்தனை கேள்வின்னு பார்த்தீங்கன்னா 50 கேள்வி. இது ரெண்டே பார்ட்டாக போடணும்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு பார்ட்டில் 25 ஓகே, செகண்ட் பார்ட்டில் 25 போடணும்னு நினைக்கிறப்போ ஒரு கணக்கில் வந்து நின்று போச்சு, மிஷின் சிஸ்டம் வந்து ஹேங் ஆகிடுச்சு. ஸோ அதில் மிச்சம் இருக்கிற கணக்கை பார்ட் 3ன்னு போடுறேன். ரைட்டுங்களா? இதில் இருக்கிற கணக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த ரூம் போட்டு யோசிப்பாங்களோன்னு சொல்கிறேன். அது ஒரு சில கணக்கு வந்து கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும் சார், வேறு எதுவும் இல்லை. ஒரு கணக்கு விஷயம் தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த கணக்கு போட முடியும். ரைட்டுங்களா? அது இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணுறீங்க, அது நல்லா தெரியுது எனக்கு. அந்த அந்த வீடியோ நீங்கள் பார்க்குற அந்த ஒருத்தர் வீடியோ பார்க்குற அந்த டைம் கரெக்டாக சொல்லும், இவ்வளோ பேர் வந்து ஸ்கிப் பண்ணிடுறாங்க, இவ்வளோ பேர் வந்து ஃபுல்லாக பார்க்குறாங்கன்ற மாதிரி அந்த வியூ டியூரேஷன் காமிக்கும். நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுவாங்க. ஸ்கிப் பண்ணாங்கன்னா இடையில என்ன சொல்கிறன்றதே உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ரைட்டுங்களா? இடையில சொல்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதை மிஸ் பண்ணுவீங்க. ரைட்டுங்களா? ஓகே, இது வந்து உங்களோட சௌகரியம். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணுங்கள், ஆனால் உங்கள் லைஃப்பை ஸ்கிப் பண்ணிக்காதீங்க. ரைட்டுங்களா? ஓகே, இப்போது இதில் பார்த்தீங்கன்னா நற்பணி செய்த ஒரு சிறுமிக்கு பரிசளிக்க விரும்பி தோட்டக்காரர் சில ஆப்பிள்களை பரிசாக அளிக்க முன் வந்தார். முதல் நாள் 2 ஆப்பிள்கள், 2ஆம் நாள் 4 ஆப்பிள்கள், 3ஆம் நாள் 8 ஆப்பிள்கள், 4ஆம் நாள் 16 ஆப்பிள்கள் எனுமாறு 10 நாட்கள் அளித்தார். 10ஆம் நாள் முடிவில் அச்சிறுமி பெற்றுக்கொண்ட மொத்த ஆப்பிள்கள் எவ்வளவு? அப்போது இதில் ஃபஸ்ட்டு டே 2, செகண்ட் டே 4, 3ஆவது நாள் 8, 4ஆவது நாள் 16. அதாவது இது பார்த்தீங்கன்னா என்ன அதாவது எந்த தொடர் வரிசையில் இருக்குது பார்த்தீங்கன்னா 2 2 4, 4 2 8, 8 2 16. ஸோ பெருக்கு தொடர் வரிசை. ஃபஸ்ட்டில் இருக்கிறதால இவருக்கு பேர் 2, 2 2 பெருக்கு போகிறதால இவருக்கு காமன் ரேஷியோ பொது விகிதம் ஆர்ன்னு சொல்லுவாங்க, அவர் 2. இப்போ சம்மேஷனுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Sn is equal to AR⁻n-1 divided by R-1. இந்த ஃபார்முலாவில் ஆருக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் இஸ் பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க. ஆர் என்பது பாசிட்டிவ், ஆர் இஸ் கிரேட்டர் தென் 0. அப்போது ஆர் இஸ் லெஸ் தேன் 0, நெகட்டிவாக இருந்தால் என்ன பண்ணுறது? பொது விகிதம் நெகட்டிவில் வந்துச்சுன்னா என்ன பண்ணால் அதுக்கு வேறு ஒரு ஃபார்முலா. ஸோ ஃபார்முலா தெரிஞ்சால் தான் இந்த கணக்கு போட முடியும், ஃபார்முலா தெரியலனாலும் இந்த கணக்கு போட முடியும். அதை கடைசியில் இந்த கணக்கு முடிவில் நம்ம சொல்கிறோம். ரைட்டுங்களா? இப்போது ஏ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2, ஆர் 2 பவர் n என்பது 10 நாள் சொல்கிறாங்க. ஸோ 10 -1 டிவைடட் பை ஆர் 2 -1, 2ல் 1 போச்சுன்னா 1. எனி நம்பர் பை 1ன்னும் போது கீழே பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஸோ என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 2 அடுக்கு 10னா 1024 -1. 1024ல் 1 போச்சுன்னா 1023. 2ல் 1023 பெருங்கன்னா 20 ஒரு 23 46, 20 46. பி இஸ் த ஆன்சர். ரைட்டுங்களா? ஓகே, இது ஃபார்முலா எனக்கு தெரியல சார், சம்மேஷன் பெருக்குத்தொடர் வரிசைக்கு சம்மேஷன் எனக்கு ஃபார்முலா எக்ஸாம் டைமில் என்னால் யோசிக்க கூட முடியல அப்படின்றவங்களுக்கு இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டே 2, செகண்ட் டே 4, அப்புறமா 8, அப்புறமா 16, 4 நாளைக்கு அவனே கொடுத்துட்டான். அதாவது 2 2 பெருக்குறாங்க. 2 2 4, 4 2 8, 8 2 16. இப்போ மிச்சம் இருக்கிற 6 நாள் நம்ம பெருக்க முடியாதா? 16 2 32, 2 64, 2 128, 2 216, இல்லை 256, ஒரு 512, ஒரு 1024. இது ஒரு 4, இது ஒரு 4, இது ஒரு 2, மொத்தம் 10 டேர்ம் வந்துடுச்சு. அப்போது இது எல்லாத்தையும் பெற்றுக்கொண்ட மொத்த ஆப்பிள்னால் இது எல்லாத்தையும் கூட்டினா மொத்தம் என்ன? ஃபார்முலா தெரியல, பட் என்ன அப்படின்ற விஷயம் தெரியுது. கொஞ்சம் ஒரு நிமிஷத்தில் போடக்கூடிய கணக்கை நம்ம 2 நிமிஷம் எடுத்துக்க போகிறோம். வாட் எவர் இட் இஸ், இந்த 10 நாளைக்கும் நீங்கள் டோட்டல் பண்ணிங்கன்னா 2046ன்னு ஆன்சர் வந்து நிற்கும். ரைட்டுங்களா? 1 மார்க்கு கிடைக்கும். ரைட்டுங்களா? அப்போது ஃபார்முலா தெரியலேன்னு இந்த கணக்கை விடாமல் எப்படி போட்டால் இது நம்மளுக்கு ஆன்சர் வரும்னு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மாற்றி யோசித்து இந்த கணக்கை போட்டு ஒரு மார்க்கு எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ரைட்டுங்களா? மேக்ஸிமம் அப்படி தான் சார் இருக்கும். ஃபார்முலா தெரியலன்னு கணக்கு விட்டுட்டு வரக்கூடாது. இப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
மலர் களிமண்ணை பயன்படுத்தி ஒரு கூம்பு, ஒரு அரைக்கோளம் மற்றும் உருளை ஆகியன சம அடிப்பரப்பு மற்றும் கூம்பின் உயரம் உருளையின் உயரத்திற்கு சமமாகவும் செய்தால், மேலும் இவ்வுயரம் அவற்றின் ஆரத்திற்கு சமமாகவும் இருந்தால் இம்மூன்றின் கன அளவுகளுக்கு இடையே உள்ள விகிதம். 3 ஷேப் சார். அதாவது கூம்பு, அடுத்தது அரைக்கோளம், அடுத்தது உருளை. ரைட்டுங்களா? உருளை. இவரை இப்படி போட்டுப்போம். அதாவது எல்லாமே சேம் ஹைட்டு, எல்லாமே சேம் ரேடியஸ், அவ்வளோதான். ரைட்டுங்களா? எல்லாத்துக்குமே ஆரம் ஒன்று தான். அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, கூம்பின் உயரம் உருளையின் உயரத்திற்கு சமம் சொல்கிறாங்க. இப்போ இதுவும் எச்சு. அப்போ இதுவும் என்னவா இருக்கும் அப்படின்னா அதுவும் எச்சாக தான் இருக்கும். அதை நம்மளாக புரிஞ்சுக்கணும். இல்லை அப்படின்னும்போது அவனே சொல்கிறான், இவ்வுயரம் அவற்றின் ஆரத்திற்கு சமம் அப்படின்னு அவனே கொடுத்துட்டான். ரைட்டுங்களா? இவற்றின் உயரம் அதன் ஆரத்திற்கு சமம் சொல்லணும். அதாவது h = 6ன்னு அவனே சொல்லிட்டான். அப்போ இம்மூன்றின் கன அளவுடைய உள்ள விகிதம். அப்படின்னா கூம்பினுடைய கன அளவுக்கு ஃபார்முலா 1/3 πr²h. அரைவட்டத்துக்கு அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2/3 πr³. இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா πr²h. பை அடிச்சிடலாம். ஹெச்சுக்கு ஆறுன்னு போட்டிங்கன்னா r³, ஆல்ரெடி r³, ஹெச்சுக்கு ஆர் போட்டினா r³. அப்போ ஒரு தடவை அடிச்சிட்டோம்னா மிச்சம் இருக்கிற நம்பர் 1/3, 2/3, 1. டினாமினேட்டரில் விகிதம் அப்படின்னும் போது டினாமினேட்டர் வரக்கூடாது. ஸோ 3ஆல் பெருக்கணும்னா அடிப்பட்டு போயிட்டு 1, இங்கே 3ஆல் பெருக்குனா அடிப்பட்டு போயிட்டு 2, இங்கே 3ஆல் பெருக்குனா 3. ஸோ 1:2:3. A is the answer. அடுத்தது 6 சென்டிமீட்டர் ஆரமுள்ள, இவ்வளோ பெருசு இருக்குது சார், 6 சென்டிமீட்டர் ஆரமுள்ள உலோக குண்டு உருக்கப்பட்டு 6 மில்லிமீட்டர் விட்டமுள்ள, இங்கே கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக பாருங்கள், விட்டம் சொல்கிறாங்க. அப்போது விட்டம் அப்படின்னும் போது ஆரம் என்னவாயிடும்? 3ன்னு ஆகிடும். அப்போ இது 6 சென்டிமீட்டர், பட் இது 3 mm. இது 3 mm. சரி, இப்போது இந்த இடத்துல கன்வர்ஷன் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த இடத்துல கன்வர்ஷன் என்ன கன்வர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மில்லிமீட்டரை சென்டிமீட்டராக மாற்ற முடியாது. நான் எப்பவுமே சொல்கிறது, பெருசை சின்னதாக மாற்றிக்கோங்க. ரைட்டுங்களா? ஒரு சில இடத்துல பெருசை சின்னதாக மாற்றுறது தான் ஈஸி. அதாவது 10 mm நம்ம ஸ்கேல் பார்க்குறச்ச 1 சென்டிமீட்டர்னு இருக்கும் சார். 1, 2, 3, 4, 5ல் கொஞ்சம் கோடு பெருசாக இருக்கும். ரைட்டுங்களா? 5ல் கோடு கொஞ்சம் பெருசாக இருக்கும். 5, 6, 7, 8, 9, 10. அப்போது 1 சென்டிமீட்டர் என்பது 10 mm குறிக்கும். 10 mm சேர்ந்தது 1 சென்டிமீட்டர். இப்போ இந்த இடத்துல கன்வர்ஷன் என்னன்னா, இந்த பெருசில் இந்த 3 சின்னதாக கோலி 3 மில்லிமீட்டர் ஆரமுடைய சின்ன கோலத்தை எத்தனை நம்ம உருவாக்க முடியும், உருக்கி மெல்ட் பண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உருக்கப்பட்டு அப்படின்னாலே மெல்டட் அண்ட் காஸ்டட் இந்த மாதிரிலாம் வேர்டிங் வந்துச்சுனாலே வால்யூமை பற்றி பேசுகிறாங்க. அப்போ பெருசாக இருக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? 4/3 πr³ டிவைடட் பை சின்னதாக இருக்கிறதுக்கு என்ன வரும்? 4/3 π, இங்கே இது கேபிட்டல் போட்டுக்கலாம், கேபிட்டல் r³ டிவைடட் பை கீழே ஸ்மால் r³. இந்த வகுத்தல் ரேஷியோ அப்படின்னும் போது கான்ஸ்டன்ட் டைமு போடணுன்னு அவசியமே இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு அது பழக்கம் ஆகிடுச்சுன்னா, அதில் நீங்கள் வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு போது கணக்கு போடும்போது இந்த இடத்துல கன்வர்ஷன் அப்படி வந்து r³ டிவைடட் பை ஸ்மால் r³, அவ்வளோதான் ஃபார்முலா. ரைட்டுங்களா? ஸோ தேவையில்லாமல் அந்த 4/3 πன்னு போட்டுட்டு பைக்கு 22/7ன்னு போட்டுட்டு அதை வச்சுக்கின்னு கடைசியில் ஆன்சர் வந்தால் சந்தோஷம், வராமல் முட்டி மோதின்றதை விட கொஞ்சம் ரேஷியோ இல்லை வகுக்கணும், பெருசுலேருந்து சின்னது வகுக்கணும் அப்படின்னும் போது கான்ஸ்டன்ட் டேர்மை நம்ம நெக்லெக்ட் பண்ணிவிட்டு கணக்கு போடணும்னா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ கேபிட்டல் ஆர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர் mm மாற்றினா இன்ட்டு 10. ரைட்டுங்களா? 60 mm சேர்ந்தது ஒரு 6 சென்டிமீட்டர். அப்போது r³ என்பது இது 3 தடவை வரணும். அப்போ 6 × 10, 6 × 10. கீழே ஸ்மால் சின்னதாக 6 மில்லிமீட்டர் விட்டணும் போது அப்போது அதோட ரேடியஸ் 3 மில்லிமீட்டர். அப்போது இந்த பெருசில் எத்தனை சின்ன 3 அடங்கும்? இப்போது 1 3 1 3 1 3, அப்போது 2 3 2 3 2 3, 2 4 2 8, 3 10 இஸ் நத்திங் பட் 3 0, 8000. ஏ இஸ் த ஆன்சர். ரைட்டுங்களா? ஓகே.
அடுத்தது ஒரு இடைக்கண்ட வடிவிலான வாளியின் மேற்புற மற்றும் அடிப்புற ஆரங்கள் முறையே 15 சென்டிமீட்டர் மற்றும் 8 சென்டிமீட்டர், மேலும் ஆழம் 63 சென்டிமீட்டர். அதன் கொள்ளளவை லிட்டரில் காண்க. இப்போ இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் பை போட்டு வருதான்னு பார்க்கலாம். அந்த பைன்றது 22/7, பையோட மதிப்பு 22/7. ஸோ 11ஆம் வாய்ப்பாட்டில் வருதான்னு பார்த்தீங்கன்னா 4 4 9 13 2 18 வராது. ஏன்னா டெசிமலில் வருது. நல்லா கொஞ்சம் பாருங்கள், எல்லாமே டெசிமலில் இருக்குது. அப்போ டெசிமலில் இருக்கும்போது இது கணக்கு வந்து நீங்கள் போட்டு தான் ஆகணும். அதால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த கணக்கே வராதியான்னு சொல்லும்போது எனக்கு இது எப்படி போனேன்னே தெரியலும் போது இந்த ட்ரிக்லாம் அப்ளை பண்ணி பாருங்கள். ரைட்டுங்களா? இப்போது ஒரு இடைக்கண்ட வடிவிலான ப்ரெஸ்ட்ரமுக்கு எனக்கு ஃபார்முலா தெரியல சார். ப்ரெஸ்ட்ரம் இஸ் நத்திங் பட்டு பகிட்டி. ரைட்டுங்களா? பகிட்டின்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? பகிட்டின்னு தானே சொல்லுவாங்க. வாளி அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்ல தமிழில் வாளி, ஒரு சில இடத்துல பக்கெட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும். அப்போ எனக்கு இதுக்கு வந்து எனக்கு கொள்ளளவே எனக்கு தெரியாது. இப்படி இருக்குது. இங்கே பக்கெட்டியை கவுத்து போட்டாங்க, நம்ம கொஞ்சம் அப்படியே நிமித்தி போட்டுக்குவோம். ரைட்டுங்களா? இப்படி இருந்தால் இதில் வந்து எவ்வளோ தண்ணி பிடிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ரைட்டுங்களா? இதில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறதுக்கு 15, கீழே இருக்கிறதுக்கு 8. இதோட ஹைட்டு, இந்த ஹைட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, பக்கெட்டியோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 63 சென்டிமீட்டர். அப்போ இதுக்கு வந்து கொள்ளளவு வால்யூம் கேட்குறாங்கன்னா ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா பை h/3 r² ப்ளஸ் ஆர்ஆர் ப்ளஸ்ஸு ஸ்மால் r². ரைட்டுங்களா? ஒன்றும் இல்லை, கூம்புக்கு ஃபார்முலா என்ன? 1/3 பை r²h. அங்கே ஒரே ஒரு ஆர் வரும். இந்த இடத்துல மேலே ஒரு பெருசாக இருக்கும், அப்போ கேபிட்டல் ஆர். கீழே சின்னதாக இருக்கும், அப்போ ஸ்மால் ஆர். ஆனால் இடையில் 2 ஆரையும் பெருக்கிக்கணும். ஏன்னா இந்த கேபிட்டல் பெருசுலேருந்து சின்னது வரைக்கும் போகிறதால அப்படியே போயிட்டே இருக்கும். சும்மா நம்ம இமேஜின் பண்ணிப்போமே. அப்போது கூம்புக்கு இந்த ஆர் எப்படி வருதுன்றதுக்காக கூம்புனுடைய வால்யூமுக்கு என்ன ஃபார்முலா? 1/3 பை r²h. 1/3 ஒரு பையே வந்துச்சு, 1/3 பை வந்துச்சு, ஹெச்சுக்கு ஹெச் வந்துச்சு. ஆனால் r²க்கு மட்டும் கீழே சின்ன ஆறு, மேலே கேபிட்டல் ஆறுன்றதில் இந்த r² எப்படி பண்ணிக்கிறாங்க? கேபிட்டல் r², வேணா கூட ஸ்மால் r². ஞாபகமாக 2 தடவை ஆர்ஆர். ரைட்டுங்களா? RRR கேள்விப்பட்டிருப்பீங்க, இது RRR. அவ்வளோதான். அப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணுறச்ச பையோட வேல்யூ 22/7, ஹெச் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 63 டிவைடட் பை 3 போட்டுக்கணும். கேபிட்டல் r² 15² 225, ஸ்மால் r², 8² 64, ஆர்ஆர் 8 15 120. இப்போ இதில் எப்படி அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓர் 7 இது 9, இது ஓர் 3 இது 3. இது எல்லாமே பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஒரு 9, மிச்சம் 1 1 2 3 3 6 9 சார் 15 15 225. ஓகே, ஒரு 64 ஒரு 20, 5 4 9, 6 2 8 8 2 10, மிச்சம் 1 4 409. அப்போ என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மேலே 22, அப்புறமா இங்கே ஒரு 3 இருக்குது, இது ஒரு 409, 3 6 6 54. இது எல்லாத்தையும் போட்டு பெருக்கி பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்குன்னா 26,994 கிடைக்கும் சார். ஆனால் இதில் எல்லாமே என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர்னு இருக்கும் சார். சென்டிமீட்டர். அப்போ வால்யூம் போது சென்டிமீட்டர் க்யூப்னு மாறிடும் சார். ஆனால் இங்கே ஆன்சரில் பார்த்தீங்கன்னா 13 15 வருதே, 26 994, 4 9 13 13 2 15, 9 6 15 வருது. இதே மாதிரி வேறு எதுனா வருமா சார்? எல்லாமே வருது சார், எல்லாமே தான் வருது. ரைட்டுங்களா? என்ன டெசிமல்லாம் கொஞ்சம் மாற்றி வச்சுருக்காங்க. ரைட்டுங்களா? இப்போ நம்மளுக்கு பெருக்கும்போது ஒரே நம்பர் தான், டெசிமலை இடத்த மாற்றி போட்டு வச்சுருக்காங்க. அப்போ நீங்கள் இந்த கணக்கு கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். 11th டேபிளில் நம்பர்னு போட்டு அடிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டே கூட 11th டேபிளில் தான் வருது. ஸோ அப்போ இது தப்பு, கணக்கு நீங்கள் வந்து போட்டு தான் ஆகணும். ரைட்டுங்களா? ஸோ 11th டேபிள் வச்சுக்கிட்டு ஆன்சரை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கேள்வி அவுட் ஆகிடும், மார்க் வராது.
கணக்காக போட்டு தான் இதுக்கு ஆன்சர் எடுக்க முடியும். நமக்கு என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 26,994. இது என்ன சார் இது? மீட்டர் கியூபு சார். ஆனால் ஆன்சரில் எல்லாமே பார்த்தீங்கன்னா லிட்டர்ஸ் 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 லிட்டர்ஸ்ன்னு கொடுத்துறாங்க. இப்போ மீட்டர் கியூபை லிட்டர்ஸாக மாற்றணும்னா டிவைடட் பை 1000. அதாவது 3 சாணந்தள்ளி புள்ளி வச்சுட்டிங்கன்னா இந்த சைட்லேருந்து சோத்தாங்காய் பக்கத்துலேருந்து 3 சாணந்தள்ளி புள்ளி வச்சிட்டிங்கன்னா அவர் லிட்டராக மாறிடுவார். அப்போ 26.994 லிட்டர்ஸ். பி இஸ் த ஆன்சர். ஓகே, அடுத்தது இது என்ன கேட்டிங்கன்னா ஒரு எல்கேஜி கணக்கு, யூகேஜி எல்கேஜி கணக்கு. ஏ அப்புறமா ஒரு பி சார். ஏஜ் சம்பளம் கொடுத்தாங்கன்னா திருநெல்வேலி அல்வா சாப்பிட்ற மாதிரி சார். அப்படியே வாயில் போட்டோன்னா போய் வயிற்றில் உக்காந்துடணும். ரைட்டுங்களா? எங்கேயுமே தங்கு தடையின்றி குழப்பமே இருக்கக்கூடாது. தான் ஆன்சர் அப்படின்னு சாலிடாக அடிக்க தெரிஞ்சுக்கணும். இப்போது ஏவுக்கும் பிக்கும் ப்ரெசண்ட்டில் என்ன ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4:5. 5 வருடங்களுக்கு பிறகு, அதாவது 5 இயர்ஸுக்கு ப்ளஸ்ஸு 5 வருஷத்துக்கு அப்புறமா அவர்களோட வயது 5:6 எனில் இருவரின் தற்போதைய வயதுகளின் கூடுதல். அதாவது இங்கே ஒரு வயது கணக்கில் தற்போதைய எதுவாக கொடுத்துட்டு எதனா முன்னாடி கொடுக்கட்டும் பின்னாடி கொடுக்கட்டும் எங்கன்னா கொடுத்துட்டு கேட்குற கேள்வியும் ப்ரெசண்ட்டே கேட்டாங்கன்னா தப்பே பண்ணக்கூடாது. இப்போது ப்ரெசண்ட்டில் இவருக்கு நான் 4 வயசு தான் வச்சுக்கிறேன், இவருக்கு 5 வயசு தான் வச்சுக்கிறேன். அப்போ 4 ஒரு 5 கூட்டிங்கன்னா 9. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறது என்னென்னா ரேஷியோ என்பது மிகச்சிறிய எண். அப்போ ஆன்சர் அதோட மல்டிபிள்ஸில் இருக்கணும். இப்போ இருக்கிற வயசே நான் 4 5ன்னு கூட்டினா 9 தான் வருது. ஆனால் ஆன்சரு இவர் மடங்கில் பெருசாக இருக்கணும். அப்போது 9ஆம் வாய்ப்பாட்டில் வரக்கூடிய எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா 45. அவர் தான் ஆன்சரு. இல்லை சார், நான் அப்படிலாம் இல்லை சார், நீங்கள் சொல்கிற ஷார்ட்கட்லாம் எனக்கு புரியல சார், நான் கணக்கு போட்டு தான் ஆகுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க 9 45 ஆகுதுன்னா அப்போது இன்ட்டு 5 பண்ணா அப்போது இந்த 5 இசே கான்ஸ்டன்ட். 9 45 ஆகிறதுன்னா 5ஆல் பெருக்கணும். அப்போ இந்த 5ஐ இங்கே பெருக்கணும்னா 4 5 20, 5 25. கேள்வி என்ன? 5 வருடங்களுக்கு பிறகு. அப்போ 5 வருஷத்துக்கு அப்புறம்னா 20 ஒரு 5 25, 25 ஒரு 5 30. அடிச்சு பாருங்கள், 5 25, 6 30 வந்துடுச்சு. அவ்வளோதான். ரைட்டுங்களா? ஓகே, அடுத்தது ஒரு வேலையை ஏயும் பியும் சேர்ந்து 6 நாட்களிலும் ஏவும் பியும் இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா ஏவும் பியும் சேர்ந்து 6 நாள், அப்புறமா பியும் சியும் சேர்ந்து 12 நாள், அப்புறமா சியும் ஏவும் சேர்ந்து 4 நாள். தானே சார்? 4 4. ரைட்டுங்களா? அப்படின்னா மூவரும் சேர்ந்து அப்படின்னு சொல்கிறாங்க. மூவரும் சேர்ந்து. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 நம்பருக்கும் எல்சிஎம். இப்போது இந்த மாதிரி கொடுத்துட்டு 3 பேரும் சேர்ந்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த 3 பேரும் சேர்ந்து செய்கிற நாளில் யார் கம்மின்னு பார்க்கணும். 4. அப்போ இவரோட கம்மியாக ஆன்சர் வரணும். சில நேரம் இவருக்கு ஈக்குவலாகவும் வரலாம். ரைட்டுங்களா? சரி, இப்போது சில கணக்கெலாம் பார்த்தோன்னா கணக்கு போகணுன்னு அவசியமே இருக்காது. டக்குன்னு சொல்லிட்டு போயினே இருந்துடலாம். அது இந்த இடத்துல இந்த கணக்குக்கு அது நம்ம சொல்ல முடியாது. அதாவது 6 12 4 இந்த 3 வாய்ப்பாட்டில் வரக்கூடிய எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12. அவர் தூக்கி இங்கே போடு. அப்போது இது எல்சிஎம் சொல்லுவாங்க. எல்சிஎம் வேணாம். நம்ம இங்கே பார்க்கும்போதே நம்மளுக்கு இந்த 3 வாய்ப்பாட்டில் 12 வரும். ஈரார் 12, ஓவர் 12 12, இது 3 நாங் 12. இவர் எல்லாத்தையும் ஆட் பண்ணு. 2 1 3, 3 3 6. இவருக்கு பேர் சம்மு. அப்போ ஷார்ட்கட் ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா 3 பேரும் சேர்ந்து அப்போ கூட்டும்போது ஒரு ஏ 2 ஏ, ஒரு பி 2 பி, ஒரு சி 2 சி. அப்போ 2 தடவை ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஆட் பண்ணோம்னா ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் டிவைட் பை சம்மு. எல்சிஎம் எவ்வளவு? 12. சம் எவ்வளவு? 6. ஓரார் 6, ஈரார் 12. அப்போ 2 ஆள் 2 நாள் செய்கிறாங்கன்னா ஆளை குறைச்சா 4 இன்க்ரீஸ் ஆகணும். விச் மீன்ஸ் இந்த 2 பெருக்கிக்கும். அப்போ 2 2 4. அப்போ 4 நாளில் முடிப்பாங்க. பி இஸ் த ஆன்சர். அதாவது இதில் ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது
இந்த கணக்குக்கு நான் சொல்கிற ட்ரிக்கு செட் ஆகாது. பட் விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இப்போ 3 பேர் செய்கிறாங்க அப்படின்னும்போது 3 பேர் செய்கிறாங்க இல்லை 2 பேர் செய்கிறாங்கன்னா 2 பேர் தனித்தனியாக செய்கிறாங்கன்னா 2 பேர் சேர்ந்துன்னும்போது இவங்க 2 பேரில் யார் கம்மியோ அதை விட 2 பேர் சேர்ந்து செய்கிறது அந்த நம்பரை விட கம்மியாக இருக்கணும். இவர் ஒரு 4 இவர் ஒரு 8ன்னா இந்த 4 விட 2 பேரை சேர்ந்து செய்கிறது 4 விட கம்மியாக இருக்கும். சில நேரத்தில் ஈக்குவல் டு 4ன்னு இருக்கும். ரைட்டுங்களா? ஓகே. அடுத்தது இங்கே ஏபி இருவர் ஒரு வேலையை 12 நாட்கள் 18 நாட்கள் முடிப்பார். 4 நாள் வேலை பார்த்த பிறகு ஏ நீங்கி விடுகிறார். மீதி வேலையை பி மட்டும் முடிக்கிறார் எனில் அவ்வேலையை முழுவதும் முடிக்க ஆகும் நாட்கள். இப்போ ஏ எத்தனை நாள் செய்கிறாருன்னா 12 நாள். ஆக்சுவலாக அவர் செஞ்ச நாள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12க்கு 4 நாள் தான் செய்கிறாரு. அப்போ அடிச்சிங்கன்னா 1 நாங்க 4 3 நாங்க 12. இதுக்கு சுருக்குனிங்கன்னா அப்போ 3ல் 1 பங்கு வேலை தான் ஏ முடிச்சிருக்காரு. அப்போ மிச்சம் இருக்கிற 3ல் 1 பங்கு போச்சுன்னா மிச்சம் இருக்கிறது 2 பங்கு. இந்த 2 பங்கை யார் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி செய்யணும். அப்போ இங்கே பியை போட்டிங்கன்னா 1 3 3 6 3 18. அப்போ ஈரார் 12 நாட்கள். ரைட்டுங்களா? இப்போ பி எத்தனை நாளில் முடிப்பாருன்னா அந்த வேலை எத்தனை நாளில் முடியும்னா 12 நாளில் முடியும். ரைட்டுங்களா? ஓகே. 12 ஒரு 18 30 12 5 30. இல்லை, இதுதான் கரெக்டு. ஓகேவா? சரி, அடுத்தது இந்த கேள்வி தான் சார் நான் சொன்னது. a function f minus 7,6 r is defined as follows. f of x எப்படின்றது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா அது x ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் ஈக்குவேஷன் இப்படி இருந்துச்சுன்னா அதோட ரேஞ்ச் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா x இஸ் லெஸ் தேன் -5 கிரேட்டர் தேன் -7 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு. அதே மாதிரி x ப்ளஸ் 5 இருந்துச்சுன்னா x லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு -5. x -1 இருக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா x in between 2 and 6. ரைட்டுங்களா? லெஸ் தேன் 6 கிரேட்டர் தேன் 2. இப்போது இதை வந்து என்னன்னு தெரிஞ்சால் தான் போட முடியும். அதாவது தெரியாதுன்னு நான் சொல்ல வரல. ஒரு சிலருக்கு இது எப்படி போடணுன்ற ஒரு அந்த மேக்ஸ் படிக்காதவங்களுக்கு இது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். பட் ரொம்ப ஈஸியான கணக்கு. இப்போ இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா 4f of -3ன்னு சொல்கிறாங்க. 4f of -3 4f of -3. இந்த -3 எந்த இதுக்குள்ளார வருது? இப்போ நீங்கள் உங்களுக்கு சொல்ல தெரியணும், நம்ம படம்லாம் போடவே கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா இது 0 1 அப்புறமா 1 2 3 4 5 6. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா -1 -2 -3 -4 -5 -6 -7. ரைட்டுங்களா? எப்போ -3 எங்கே சார் இருக்குது? -3 இங்கே வருது. ரைட்டுங்களா? இங்கே வருது. இந்த -3 என்பது எதுக்கு இடையில் இருக்குது? -5க்கும் 2க்கும் இடையில் இருக்குது. -5க்கும் 2க்கும் இடையில். அப்போ இந்த இடத்துல இந்த f of -3 அந்த எக்ஸோட மதிப்பு -3 என்பது இந்த இடத்துல வரும். ரைட்டுங்களா? படம் போடணுன்னு அவசியம் இல்லை. படம் போடாமல் உங்களுக்கு சொல்ல தெரியணும். அப்போ f of -3 இந்த இடத்துல இந்த ரேஞ்சுக்குள்ளார எக்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கு ஃபார்முலா என்ன? x + 5. தட் இஸ் எக்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா -3. அப்போ -3 + 5 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2. அடுத்து 2 இங்கே முன்னாடி 4 இருக்கிறதால × 4. அப்போ 4 2 8. இங்கே 2 × f of 4. அப்போது 2 × f of 4. 4 எந்த ரேஞ்சுக்குள்ளார வரும் சார்? இதுக்குள்ளார வரும். இதோ இருக்கு பாருங்கள். அப்போ 2க்கும் 6க்கும் இடையில் 2க்கும் 6க்கும் இடையில் 4 வராரு. அப்போ 2க்கும் 6க்கும் இடையில் வந்தால் ஈக்குவேஷன் என்ன? x - 1. அப்போ x - 1 எக்ஸோட மதிப்பு 4. அப்போ 2 4 - 1 3. அப்போ 3 6. அடுத்தது f of -6. -6 எங்கே சார் வருவார்? ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் -5க்கும் -7க்கும் -5க்கும் -7க்கும் இடையில் -6 வராரு. அப்படி வந்தோன்னா அதுக்கு ஃபார்முலா என்ன சார்? x² + 2x + 1. அப்போ எக்ஸுக்கு -6 போட்டோன்னா 36. ஒரு -6 12 + 1. 36ல் 12 போச்சுன்னா 24. 24 ஒரு 1 எவ்வளோ சார்? 25. அப்போ இதோட மதிப்பு 25. அப்புறமா 4f of 1. 4f of 1 எங்கே சார் வரும்?
1 2க்கும் -5க்கும் இடையில் 1 வரும். அப்போது x + 5. அப்போ 4 × x + 5 ரைட்டுங்களா. எக்ஸோட மதிப்பு எவ்வளோ சார்? 1. அப்போ 1 5 6 4 6 24. அவ்வளோதான் சார். எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. இவரை தூக்கும் போய் அப்படியே அங்கே ஃபெவிகால் போட்டு ஒட்டிட்டோம்னா கணக்கு முடிஞ்சு போச்சு. பேஸ்ட் பண்ணிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. அப்போ ஃபஸ்ட்டுக்கு 4 × f of -3 8, -2 × f of 4 6, அப்புறமா டிவைடட் பை கீழே f of -6க்கு 25ன்னு வந்தது. 4 f of 1க்கு 24 வந்தது. 25ல் 24 போச்சுன்னா 1. எனி நம்பர் பை கீழே 1 வந்தால் அப்படியே விட்டுடலாம். மேலே 8 - 6 2ன்னு வரணும் சார் ஆன்சர். இருக்கா? எஸ், சி இஸ் த ஆன்சர். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். அவங்க அந்த எக்ஸோட மதிப்பு எந்த ஈக்குவேஷன் எந்த ரேஞ்சுக்குள்ளார வருதோ அது கரஸ்பாண்டிங் ஈக்குவேஷன் என்னவோ அதில் சப்ஸ்டிட் பண்ணணும். அவ்வளோதான். ஓகே, இது மாலாவிடமும் லதாவிடமும் வளையல்கள் உள்ளன. நீ எனக்கு 4 வளையல்களை தந்தால் என்னிடம் உள்ள வளையல்களின் எண்ணிக்கை உன்னிடம் உள்ளதைப் போல் 3 மடங்கு என மாலா லதாவிடம் கூறினாள். நீ எனக்கு 36 வளையல்களை தந்தால் என்னிடம் உள்ள வளையல்களின் எண்ணிக்கை உன்னிடம் உள்ளதைப் போல் 3 மடங்கு என பதில் அளித்தார். எனில் இருவரிடமும் சேர்ந்து மொத்தம் உள்ள வளையல்களின் எண்ணிக்கை. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சரை ஃபிக்ஸ் பண்ணி போடுறது தான் புத்திசாலித்தனம். இதில் நீங்கள் பாட்டுன்னு சொல்லிடுறீங்க சார், ஆன்சரை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ஆன்சரை ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு. நான் எடுத்துக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். அதுக்குன்னு கணக்கில் ஒரு க்ளூ நமக்கு வச்சுருப்பான். என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 36. ஸோ அப்போ கிட்டத்தட்ட 4 36 இந்த மாதிரிலாம் வரத்தால் மேபி அந்த நம்பர் ரைட்டுங்களா, மேபி அந்த நம்பர் ரெட்டப்படையில் 4க்கு ரிலேட்டடாக அந்த மாதிரி எதனா இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வரக்கூடிய 70 வராதுன்னு கொஞ்சம் மனசளவில் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக வராதுன்னு நினச்சிட்டு 80க்கு போய் உக்காரணும். ரைட்டுங்களா. இங்கே ஆன்சர் 80ன்றதால நீங்கள் அப்படிலாம் கதை விட்றீங்கன்னு சொல்கிறீங்க, அப்படி தான் நினச்சிப்பீங்க. ரைட்டுங்களா. அங்கே 80ன்னு டிக் அடிச்சுக்கிறாங்க, அதால் அந்த 70 வராது 90 வராதுன்னு கதை விட்றீங்கன்ட்டு. அப்படிலாம் கிடையாது. அந்த கேள்வி படிக்கும்பொழுது இந்த 4 36 இதெல்லாம் இன்னும் 4க்கு ரிலேட்டடாக இருக்குது. ஸோ அப்போ 4ஓட மல்டிப்பிளில் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா 80 ஒன்று, இன்னொன்று 100 ஒன்று. சரி, ஃபஸ்ட்டு 80 ட்ரை பண்ணுமேன்னு ட்ரை பண்ணிங்கன்னா இப்போ என்ன சொல்கிறாங்க, 2 பேர் இருக்காங்க. யார் 2 பேர்? மாலா 1 லதா 1. மாலா 1 லதா ரைட்டுங்களா. மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80. மாலா லதாவிடம் வளையல் உள்ளன. நீ எனக்கு 4 வளையல்கள் தந்தால் என்னிடம் உள்ள வளையல்களின் எண்ணிக்கை உன்னிடம் உள்ளதைப் போல் 3 மடங்கு. அப்படின்னா என்ன புரியுது உங்களுக்கு? இவருக்கு இங்கேருந்து இங்கே வந்துச்சுன்னா இவரை மாதிரி 3 மடங்குன்னும் போது இவருக்கு அதிகமாக இருக்கணும் அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கணும். இவர்கிட்ட அதிகமாக இருக்கணும். ரைட்டுங்களா. அப்போது நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 80 3 பங்காக பிரிக்கிறேன்னு வச்சு, சாரி 4 பங்கு, 4 தானே வரும், ஒரு 20 ஒரு 60 அப்படின்னு பிரிச்சுக்கலாம். ரைட்டுங்களா. ஒரு 20 ஒரு 60 இப்படி இருக்குன்னு வச்சுங்க. பாருங்கள், உன்னிடம் இவங்க 4 வளையல் கொடுத்துட்டா. இது வந்து 2-3 கடல் தாண்டிக்கு அப்புறம் நடக்கிற நியூஸ் இது. உங்ககிட்ட இருந்து 4 என்கிட்ட கொடுத்துட்டுனா உங்ககிட்ட இருக்கிற மாதிரி எனக்கு 3 மடங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு எவ்வளோ இருந்திருக்கணும்? 24 இருக்கணும். அப்போ இவர்கிட்ட எவ்வளோ இருக்கணும்? 56. இப்போ இதுதான் ஃபிக்ஸ்டு. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எனக்கு 4 வளையல்களை தந்தால், இங்கேருந்து இவருக்கு 4 தள்ளி விட்டோம்னா அப்போ 56 நாளும் 60, இவர் 4 குறையத்தால் 20. நீ எனக்கு 4 வளையல்களை தந்தால் என்னிடம் உள்ள வளையல்களின் எண்ணிக்கை உன்னிடம் உள்ளதை போல் 3 மடங்கு. பாருங்கள், 3 20 முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்த கதை என்ன? நீ எனக்கு 36 வளையல்களை தந்தால், நீ எனக்கு 36 வளையல்களை தந்தால், அதாவது இவங்க 56லேருந்து ஒரு இதுலேருந்து எடுக்கக்கூடாது, ஏற்கனவே இருக்கிற பழைய கதையிலேருந்தே ஓட்டின்னு வரணும் கதையை. இங்கேருந்து 36 கொடுத்துட்டோம்னா இங்கே 20 இருப்பார், இங்கே 36 கூட 24 கூட்டினோம்னா 60 ஆகிடுவார். அப்போது மாலாக்கிட்டேருந்து 36 வளையல் லதாவுக்கு போயிடுச்சுன்னா இவர் 20 ஆகிடுவார், இவர் 60 ஆகிடுவார். அப்போ அவங்க சொல்கிறது உன்னிடம் உள்ளதை போல் எனக்கு 3 மடங்கு.
அப்படியே மண்டையை போட்டு விசு மாதிரி குழப்புன்னு குழப்புவாங்க. பட் ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். 3 மடங்கு முதல்ல யார்கிட்ட அதிகமாக இருக்கணும், யார்கிட்ட கம்மியாக இருக்கணும், அதை டிசைட் பண்ணிட்டோம்னா உங்ககிட்ட என்கிட்ட 4 கொடுத்துட்டுனா உங்ககிட்ட நம்ம 3 மடங்குனா 80 இப்படி உடச்சோம்னா ஒரு மடங்கு, அப்போ ஒரு 3 மடங்கு 3 20 60. அப்போ 4 இங்கேருந்து தள்ளனா அப்போ 20 நாள் இவர்கிட்ட ஃபஸ்ட்டு 24 இருக்கணும். அப்போ இவர் 24னா 80ல் 24 போச்சுன்னா மிச்சம் 56 இருக்கணும் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு கணக்கு அவன் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் இப்படி இப்படி அப்படி இப்படின்னு போட்டிங்கன்னா டேலி ஆகிடும். ரைட்டுங்களா? கொஞ்சம் யோசிக்கணும் சார், அவ்வளோதான். ஓகே சார், முடிஞ்சிச்சு. அடுத்து ஒரு குரூப் 1 கொஸ்டின் பேப்பர் 2015 ஒன்று போட்டோம், 2017 ஒன்று போட்டோம், 19ல் ஏதோ ஒரு குரூப் 1 எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் இருக்குது. அதை வந்து அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த கட் ஷார்ட் கட் அப்படின்னு ஒரு வீடியோ கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்குது. நிறைய சப்ஸ்கிரைபர் எனக்கு அதில் நிறைய பேர் கிடச்சிருக்காங்க. அதை நான் கொஞ்சம் காப்பாற்றிக்கணும் இல்லைங்களா? அதில் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோஸ்லாம் போடுறேன் சார், ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? முடிஞ்ச வரைக்கும் ஒரு 4 மணிக்கு எழுந்து அது மாதிரி என்ன போட முடிஞ்சுன்னா நான் ட்ரை பண்ணி போடுகிறேன். எனிவே நல்லா அந்த ஒரு வீடியோ நல்லா கொண்டுட்டு போகிறீங்க, நல்லா பார்க்குறீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் எனக்கு வந்திருக்காங்க. அது சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் என்னோடய வீடியோ பார்த்தவங்களுக்கும் என்னுடைய மனதார நன்றிகள். அதே மாதிரி நல்லா படிங்க சார், இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. இன்னும் ஒரு இன்றைக்கி டேட் ஒரு 19னா கூட இதில் ஒரு 10, அதில் ஒரு 8 18 நாள், ஒரு 2 வாரம் தான் வச்சுக்கோங்களேன். இந்த 2 வாரம் கொஞ்சம் நல்லா உட்காந்து, வேலைக்கு போகிறவங்கள பற்றி நம்ம எதுவும் சொல்ல முடியாது, முடிஞ்சால் லீவு கிடச்சா லீவு போட்டு உட்காந்து படிங்க. வேலை வெட்டியே இல்லாமல் வெறும் வெட்டியாக வீட்டில் உட்காந்துருங்க, தயவு செஞ்சு நல்லா படிங்க. ரைட்டுங்களா? இருக்கிற டைமை வேஸ்ட் பண்ணாமல் சீரியல் எதுவும் பார்க்காம ஒழுங்காக படிங்க. சாப்பிட்ற டைம் போக, மற்ற யூஷுவல் ரொட்டீன் ஒர்க்ஸ் போக, மற்ற இருக்கிற டைமில் வேஸ்ட் பண்ணாதீங்க. டைம் வேஸ்ட் பண்ணாமல் பிளான் பண்ணுங்க. பிளான் பண்ணி நீங்களாக படிங்க. ரைட்டுங்களா? அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க நம்மலாம் படிக்காதீங்க. உங்கள் மனசுக்கு எப்படி படித்தா நம்ம பாஸ் பண்ணணும்னு உங்கள் மனசுக்கு தெரியணும். உங்கள் மூளை சொல்லணும், உங்கள் மனசு சொல்லணும். ரைட்டுங்களா? இங்கே என்ன சொல்லுதோ அதை இது செய்யணும், இது என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி மனசு கேட்டு நடக்கணும். ரைட்டுங்களா? மற்றவங்க சொல்கிறத நினச்சி படிச்சிங்கன்னா அப்புறம் நமக்கு எதுக்கு அது? அதில் நீங்களாக பிளான் பண்ணிக்கோங்க. நம்ம எதெல்லாம் விட்டுட்டோம், எதெல்லாம் கவர் பண்ணணும், எதுக்கு அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணணும், எந்த சப்ஜெக்ட் நம்மளுக்கு வரல, அதெல்லாம் நீங்களாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இருக்கிற இந்த டைமில் கொஞ்சம் நல்லா இன்னும் அதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட், எதுவுமே வராது எனக்கு தெரியாதுலாம் சொல்லாதீங்க சார், அதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். ரைட்டுங்களா? அதில் வரலனா கூட வர வச்சு படிக்கணும், புரிஞ்சு படிக்கணும். ஏதோ இருக்கிற இந்த 2 வீக்ஸை கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக படித்து ஒரு வேலையை வாங்க பாருங்கள். ரைட்டுங்களா? கணக்கு வராதவர்கள் கொஞ்சம் கணக்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.